அண்ட் விக்கியை வந்து எனக்கு 2012 பிப்ரவரியிலேருந்து தெரியும். ஸோ 2012 பிப்ரவரி விருகம்பாக்கத்தில் என் ஆஃபீஸ்க்கு வந்த விக்கிக்கும் இன்றைக்கி 2026 இங்கே உட்காந்துருக்கக்கூடிய விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா விக்கிக்கு வந்து எதுவுமே உடனே நடக்காது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் வந்து நேற்று வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மழை வந்துருச்சு மாற்றினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சுலபமாக நடக்கிறது, விக்கிக்கு மட்டும் வந்து ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு தான் விக்கி எதையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவா அப்படி. ஏன்னா விக்கி யோசிக்கிற கதைகள் அப்படி. இப்போ உங்கள் எடிட்டர் சொல்லிட்டு இருந்தார், வேறு ஏதாவது ஒரு கதையை பண்ணினாலும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது ஒரு ஃப்யூச்சர்னு வச்சு அதுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொன்று பண்ணணும் வச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, தன்னால் இது வரைக்கும் செய்யாத ஒன்றை செய்கிறது, தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி செய்யாத ஒரு கதை பரப்பில் ஒரு கதையை யோசிக்கிறது, இதுதான் விக்னேஷ் சிவனுடைய அடையாளம். ஆக்சுவலாக எல்லா போராட்டத்துக்கும் காரணம் அதுதான். விக்னேஷ் சிவன் தான்ங்கிற ஒரு அடையாளம் வச்சுருக்காருல. ஏன்னா நான் விக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இந்த 3 Idiots மாதிரி, முன்னாபா MBBS மாதிரி, ராஜ்குமார் ஹிரானி மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் தமிழில் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது விக்னேஷ் சிவன் தான்.